எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்றைக்கி காலம்புற எல்லாருக்குமே ஷாக்கிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கும். அதாவது நம்ம விராட் கோலி வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு, அவரை ஏன் கிங் கோலின்னு எல்லாம் கூப்பிட்றோம், அந்த மாதிரி ஃபுல்லாக இன்றைக்கி சேனலில் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அவர் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்து 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம்னா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 2011 அவர் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறாரு. அதில் விளையாடும்போது மொத்தம் இது வரைக்கும் ஒரு 123 டெஸ்ட் விளையாடிருக்காரு. அதாவது 210 இன்னிங்ஸு. அந்த 210 இன்னிங்ஸில் டோட்டலாக 9230 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுவே எவ்வளோ பெரிய கிரேட்டஸ்ட் ரெக்கார்ட்னு பார்த்துக்கோங்க. ஆவரேஜு 46.85. ஒரு காலத்தில் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், 3 விதமான ஃபார்மேட்லேயும் 50+ ஆவரேஜ் வச்சுருந்தவர் விராட் கோலியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக டிப் ஆகி 46.85 இருந்துச்சு அவரோட ஆவரேஜ். அதில் 123 டெஸ்ட் மேட்ச்சில் மொத்தம் 30 சென்ச்சுரிஸும் 31 ஹாஃப் சென்ச்சுரிஸும் அடிச்சிருக்காரு. இதில் அவரோட டாப் 5 கிரேட்டஸ்ட் ரெக்கார்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரெக்கார்டு என்னென்னு பார்த்தா அவரோட ஹையஸ்ட் அன்பீட்டன் ஸ்கோரான 254. இப்போ 2019 பூனேயில் சவுத் ஆஃப்ரிக்கா கூட அடித்ததா அவரோட அன்பீட்டன் ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்திருக்கு 254. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு ரன் மிஷின்னு சொல்லிட்டு அவர் பிரேக் பண்ண ரெக்கார்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட் ரன்ஸ் இது வரைக்கும் கிரிக்கெட்லேயே டெஸ்ட் கிரிக்கெட்டில் நிறையா ரன்ஸ் அடிச்சது தெண்டுல்கர் தான். 15,921 அடிச்சிருக்காரு. நம்ம கோலி 9,230 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் வருஷம் விளையாடி இருந்தாருன்னா இந்த ரெக்கார்டே அவர் பிரேக் பண்ணியிருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிட்டையர் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம கோலிக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னா கவாஸ்கர் இருக்காங்க, ராகுல் டிராவிட் இருக்காங்க, ஃபஸ்ட்டு தெண்டுல்கர் இருக்கார். அதே மாதிரி மோஸ்ட் சென்ச்சுரிஸ் இது வரைக்கும் நிறையா சென்ச்சுரி அடித்தது தெண்டுல்கர் தான். கோலி வந்து 30 சென்ச்சுரி அடிச்சிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டில். 51 தெண்டுல்கர் 51 தெண்டுல்கர் அடிச்சிருக்காரு. கோலி 30 அடிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் வருஷம் விளையாடி இருந்தாருன்னா அதையும் வந்து பீட் பண்ணியிருப்பார். இந்த மோஸ்ட் 50 லிஸ்ட்டில் கோலி வந்து 15th ரேங்க்கில் இருக்கார். அதே மாதிரி டாப் 3 இருக்கார்ல யார், கவாஸ்கர், டிராவிட், தெண்டுல்கர். அதே மாதிரி ஹையஸ்ட் டெஸ்ட் ஆவரேஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆவரேஜ் வந்து 46.85 இருக்குது. ஹையஸ்ட் ஆவரேஜ் வச்சுருக்கிற ஒரு பேர் வந்து வினோத் காம்ப்ளி. அவரோட ஆவரேஜ் 54.20. இந்த ரேங்க்கில் ஹையஸ்ட் ஆவரேஜ் ரேங்க்கில் கோலி 8th இருக்கார். இதில் எப்படி கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா 20 டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆச்சும் அவங்க விளையாடி இருக்கணும், அதை வச்சே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மோஸ்ட் டபுள் சென்ச்சுரிஸ் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டானல்ட் பிராட்மேன் அவர் தான் அடிச்சிருக்காரு. 12 டபுள் சென்ச்சுரி அடிச்சிருக்காரு. கோலி வந்து இது வரைக்கும் 7 டபுள் சென்ச்சுரி அடிச்சிருக்காரு அவரோட நேமுக்கு. ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் இன் அண்ட் டெஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஹையஸ்ட் ஸ்கோர் இன் அண்ட் டெஸ்ட் இன்னிங்ஸ் யாரோடன்ட்டு ஆப்வியஸாக நம்ம பிரைன் லாராவோட 400 நாட் அவுட் தான். அதையுமே இன்னும் கொஞ்ச நாள் விளையாடி இருந்தால் பிரேக் பண்ணியிருக்கலாம். விராட் கோலியோட ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ, 254 சவுத் ஆஃப்ரிக்கா கூட. பிரைன் லாரா அது 400. இன்னும் கொஞ்சம் வருஷம் விளையாடி இருந்தானா அது கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருப்பார். என்ன ஒன்று, சீக்கிரமாகவே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாருமே ஒரு ODI வேர்ல்டு கப்பில் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ODI வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுப்பாங்கன்னு நம்புவோம். மீண்டும் ஒரு நல்ல கான்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.